இல்லை ஐயோ. அண்ட் தென் யானை, ஓ மை காட், அந்த யானை ட்ரைனிங் மட்டும் என்னால் சத்தியமாக மறக்க முடியாது சார். It was very difficult. Andrew சொன்னார் ஏதோ, he was telling you are sitting in the front, it is easy for you. அது கழுத்து ஷேக், I mean when it is shaking its head, it was very difficult. Thank you so much sir, for giving me this opportunity. And then I would like to thank my hero, Madhi. Thank you for being super supportive like always. Thank you so much. And my Sukumar sir, oh my god. It's a ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது சத்தியமாக. இட்ஸ் லைக் a cute dream, so you'll definitely love it. And thank you to all my technicians, and especially I would like to thank Lingu sir and Bo sir. Thank you so much. And Kandipa, it is releasing on 14th. Please do watch and bless us so much. Thank you so much. இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. மியூசிக் நல்லா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னோடய டைரக்டர் பிரபு சாலமன் சார் தான். ஏன்னா வந்து ஒரு சினிமா அது எப்படி பார்க்குறது, ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் 2020 நினைக்கிறேன், இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது. ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம். அப்படியே அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு 2 மீல் தான், எனக்கு தெரிஞ்ச வெளியில் போக முடியாது. ஸோ அப்படியே ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 30-40 டேஸ் அவ்வளோ விஷயங்கள், கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங், கிரேட்ஸோட மியூசிக், ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும். என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின், இப்போது எல்லா படத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாலமன் சார் தான். தேங்க்யூ சார் ஃபார் டீச்சிங் மீ nuances ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரிதிங். நான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னால் அவருடைய முந்தின கொலாபரேஷன் இமான் சாரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட், அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதில் தான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய கேஸ்ட் மதி, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி. ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன். இன்ன வரைக்குமே மார்னிங் 7னா அது 7, நாட் ஈவன் 7:01, 6:59 கூட ஆன் உங்களோட, எனக்கு தெரியும் உங்களோட நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப நம்புகிறேன். ஐ திங்க் ஸ்ரிதா, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. வெரி வெரி குட் டு see you today. Good luck for your thing. And editor Bhuvan and cameraman Sukumar sir, lyricist Mohan Rajan sir, அவர் எல்லா பாடலும் எழுதியிருக்காரு. லிங்குசாமி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நித்திலன் சார், மடோன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் மை ப்ரொடியூசர் காடா சார், தேங்க்யூ ஸோ மச். ஐம் சீயிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி, அளித்த எல்லோருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் தாண்டி இறைவனுக்கு நன்றி. நான் என்னை மீறி நான் ஒரு பெரிய பவரை, ஹையர் பவரை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் வித் அட்மோஸ்ட் கிராட்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிறைய ஆக்சுவலி ஸ்டேஜில் ஏறினாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குனது வந்து இன்னும் போகலை, இருக்குது. நாளைய இயக்குனர் ஷோ தான். அதில் முக்கியமான 2 பேர் பிரபு சாலமன் சாரும் இவங்களும் தான். நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு உள்ளே வரும்போதே வந்து ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, போய் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நாங்களாம் ஸ்டேஜும் பார்த்ததில்ல, கேமராவும் பார்த்ததில்ல. ஸோ கேமரா முன்னாடி நின்று பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இப்போ திரும்பவும் ஏதோ இவங்களும் சைடில் இருக்காங்க, நீங்கள் முன்னாடி உட்காந்துங்க. ஸோ இது மாதிரி நாளைய இயக்குனர் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, ஜட்ஜ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் என்ன மாதிரி நான், நித்திலன், எங்கள் சீசனில் வந்த ஸ்ரீ கணேஷ், ரமோ, பாக்யராஜ் கண்ணன், அஸ்வத் மாரிமுத்து, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளையே மென்டர் பண்ணி இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கிற ரீசன் வந்து பிரபு சாலமன் சார் தான். அண்ட் முக்கியமாக வந்து நான் சொல்லணும், ஏன்னா வந்து நாளைக்கு முன்னால நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு என்கிட்ட வந்து எனக்கு ஒரு கதை சொல்லு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சார் என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என் வேலையை குவிட் பண்ணிட்டு
இறங்கி வந்துட்டு சார்கிட்ட கதை எனக்கு இல்லை சார், இப்போ படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார்னு சொல்லி சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒரு படமாக முழுசாக சார்கிட்ட ஒர்க் பண்ண முடியல. ஆனால் 2 இயர்ஸ் நான் வந்து சாரோட ட்ராவல் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாரோட ரொம்ப பிடிச்ச டிஸ்கஷன் பிளேஸ் வந்து அவர் கார் தான், அந்த இன்னோவா கார் தான். அதில் வந்து நான் கேட்காத கதைகளே இல்லை, அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருக்கேன். அது எல்லாத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என்கிட்ட இதில் இருக்குது சார். நீங்கள் இது வரைக்கும் எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் தொடரி ஆகட்டும், இப்போ நீங்கள் எடுத்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்க அந்த ஜம்போ மேம்போ ஆகட்டும், இது எல்லா படத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என் லேப்டாப்பில் இருக்குது சார். இந்த படம் மட்டும் தான் சார் இல்லை, கும்கி 2 மட்டும் இல்லை. இருந்திருந்தா என்ன கதைன்னு இப்போ படிச்சுட்டு வந்திருப்பேன், அது மட்டும் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு சார். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து கும்கி ரிலீஸ் ஆகி முடிஞ்சதும் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்போது வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்சதும் ஒரு கும்கி ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு எல்லாருக்கும் அசிஸ்டன்ஸுக்கு எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் தேட்டர்ஸ் போய் பாருங்கள், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி போய் ஒரு படத்தை பார்க்குறோன்ற அந்த இதில் இருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணி கும்கியை அந்த செலிப்ரேஷன் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி கும்கி 2க்கும் அது நடக்கணும், நாங்கள்லாம் தேட்டரில் பார்த்து இந்த வெற்றியை நீங்களும் கொண்டாடணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். விஷ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சார், நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அவ்வளோதான் சார் சொல்லணும். அண்ட் லிங்குசாமி சார், என்னோட மண்டேலாவாகட்டும் மாவீரன் ஆகட்டும் 2 படத்துக்கும் முதல்ல படம் ரிலீஸ் ஆன உடனே கால் பண்ணி என்கிட்ட பேசி அந்த படத்தோட நிறை குறைகளை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் தான், லிங்குசாமி சார். ஏன்னா 2 குட் ஹார்ட்டட் பீப்புள் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேருக்காகவுமே இது பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நிவாஸ்க்கும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் த ஹோல் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால, இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சாருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குசுவாமி சார், அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next வந்து எங்கள் பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார், என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்கார். நிவாஸ் படி, உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான், ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம்.
ரொம்பவுமே நல்லா இருக்கு படி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கிட்டுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோட பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னா அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லிங்குசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் யூ சார். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப ப்ராக்டிக்கலான, ரொம்ப நேர்மையான, மனசில் என்ன பட்டதோ அப்படியே வெளிச்சப்பட்டு சொல்கிற ஒரு மனுஷன். எந்த படம் அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி தான் படத்து கால் போய் முதல்ல படம் சூப்பராக இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அப்படியே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட்டில் பேசினார், எனக்கு ஓடாத நல்ல படம் வேண்டாம், ஓடுற மோசமான படம் வேண்டாம், ஓடுற நல்ல படம் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படியே மனசில் ஆண் அடிச்ச மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். பிரபுல் சலமன் சார் நாளைக்குனரில் என்னோட ஜட்ஜு அவர். நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வளர்கிற சமயத்தில் நிறைய குறைகள் இருக்கும். ஸ்டேஜிங்கில் அந்த சீனை கன்சியூம் பண்ணுறது நிறைய குறைகள் இருக்கும். பட் அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, அந்த க்ரன்ச்சு, அதை பிடிச்சிப்பாரு. நீ சொல்ல ஆசைப்பட்டிருக்க, அதில் தவறு பண்ணியிருக்க, அந்த நெகட்டிவை பாசிட்டிவான மூடில் சொல்லுவார். வளர பையன் டப்புன்னு தட்டினா கீழே விழுந்துருவானே, உடஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றி அப்படி சொல்லுவார். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பிரபுசாமி சார் ஒரு முக்கியமான ரீசன். அவருக்கு என்னோட நன்றி. தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் கும்கி, அது எல்லாருக்கும் தெரியும். ட்ரெய்லர் பார்த்து சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபுசாமி சார் வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்களே ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு, ஃபேன் சம்பவம்னு எனக்கு ஒன்று காட்டினார். கொஞ்சம் இந்த பிளாட் சொன்னார். அது சரியாக வந்து செம்மையாக கிளிக் ஆகி அவர் சொன்னது மேலே கரெக்டாக வந்துச்சா, அது இன்னொரு அமைதி படைக்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். இது கும்கிக்கு அப்புறம் வரும்னு நம்புகிறேன். அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் பிரபுசாமி சார். அப்புறம் படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற நண்பர்கள், முக்கியமாக தலைவன் பிரசன்னா, மாஸ் காட்டுறாப்புல பைசனில் பிரசன்னா, அப்புறம் சுகுமார் சார், நண்பன் ஹீரோ மதி, இந்த படத்தில் அசோசியேட்டர் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கும்கி 1 எப்படி ஹிட் ஆச்சோ அது மாதிரி அதோட பெருசாக ஒரு பெரிய மேசிவான ஹிட் ஆகும்னு ஆசைப்பட்றேன். நடக்கும் நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.